ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கிறோம். கேரட்டும் சேமியாவை ஆட் பண்ணி ஒரு சிம்பிளான பாயாசம் தாங்க செஞ்சுருக்கிறோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஒரு 5-6 பாதாமை இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும், நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லா திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம துருவி எடுத்துக்கிட்ட கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இந்த கீலேயே இதே நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவே ஆட் பண்ணியாச்சு. இதே ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கீலேயே அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சேமியா 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்சு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் கலக்காத நல்லா திக்கான பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாயாசம் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேமியா 50% குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா நல்லா வேகட்டும். சேமியா 50% நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம கீழே வறுத்து எடுத்துக்கிட்ட கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கேரட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. பால் ஆட் பண்ணிக்கிறதுனால அப்பப்போ பொங்கி வரும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஓரங்கள்லாம் இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். கேரட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் 2 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கிட்டேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே கீழே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட திராட்சையும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் பாயாசம் நல்லா திக்காக வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி கூட வச்சுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.